எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அப்கமிங் டேஸ்ல உங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை பாருங்க. இதுல 5th பிப்ரவரி செகண்ட் ஷிஃப்ட்ல ஜிகே அண்ட் இங்கிலீஷ் என்ன மாதிரி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பார்க்கலாம். அதாவது என்னென்ன டாபிக் கேட்டிருக்காங்க, எந்தெந்த டாபிக்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, ப்ரீவியஸ் இயர் பேட்டர்ன் மாதிரியே ஃபாலோ பண்றாங்களா, இல்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, ஸோ இதெல்லாமே தெரிஞ்சு நீங்க பார்க்கும்போது என்ன நான் வந்து ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதன் மூலம் இம்பார்ட்டன்ட் டாபிக் ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப கேள்வி பொறுத்தளவுக்கு சாஞ்சி வந்து ஒரு ஃபேமஸான வந்து ஃபோக் ஆர்ட் ஃபெஸ்டிவல் ஸ்டைல்னு சொல்றாங்க. அது என்ன ஸ்டேட்ல வந்து செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கே ரைட்டா? ஏன்னா நம்ம ஃபெஸ்டிவல், இந்த ஆர்ட் ஃபார்ம் இல்ல ஃபோக் டான்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் லேர்ன் பண்ணும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா, சாஞ்சி ஆர்ட் ஃபேமஸ் வந்து உத்தரப்பிரதேஷ், அதாவது மதுரா ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புத்திசத்துல வந்து லேர்ன் பண்ணுவோம். இது நீங்க வேற மாதிரி வந்து என்னன்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதாவது சாஞ்சின்னு இருக்கு, சாஞ்சி ஸ்டூப்பா அப்படின்னு வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். அதாவது ஹிஸ்டரியில, ஏன்ஷியன் ஹிஸ்டரியில சாஞ்சி ஸ்டூப்பா அப்படின்னு வந்து லேர்ன் பண்ணுவோம். சாஞ்சி ஸ்டூப்பா எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கும். அதை வச்சு கூட என்ன பண்ணலாம்னா நீங்க கனெக்ட் பண்ணலாம். ஸோ எதுக்காக சொல்லணும், ஒரு கொஸ்டின் தெரியலன்னா ஜஸ்ட் டோட்டலா ஸ்கிப் பண்றதை விட கொஞ்சம் யோசிச்சு அது ரிலேட்டடா ஏதாவது லேர்ன் பண்ணியிருந்தா அதன் மூலம் வச்சு கூட என்ன பண்ணலாம்னா கனெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். அதனாலதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பீதா வரும். இப்ப உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபோக் டான்ஸ் எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணும்போது இதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம். உத்தரப்பிரதேசத்தோட ஃபோக் டான்ஸ் அப்படின்னு வந்தாவே தாத்ரா, ஹஜ்ரி, கயல், சார்குலா, ராஸ்லீலா, நௌதாங்கி, ராம்லீலா. ஆத்துல வச்சுக்க மேபி கேட்கும் போது எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த கேள்வி, ராய் பென்சே. இந்தியாவோட வந்து என்னன்னா ஒரு ட்ரெடிஷ்னலான மார்ஷியல் ஃபோக் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மார்ஷியல் வரும்போது போர் வீரர், ஐ மீன் வந்து என்னன்னா நம்ம சைட்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கலாம், கலரி பயிட்டு கேரளால அந்த மாதிரி சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுல வந்து இந்த ராய் பென்சே எங்க ஃபேமஸ் ஆனது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து மார்ஷியல்ஸ் வந்து ஆர்ட்ல வந்து நம்ம ஃபோக் டான்ஸ் எண்டில் வந்து நான் உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருப்பேன். நம்மளுக்கு பஞ்சாபுக்கு வந்து அது தனி பேர் வரும், தமிழ்நாடு டெஃபினட்டா வராது. எதர் வெஸ்ட் பெங்கால் இல்ல ஜார்க்கண்டா தான் இருக்கணும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வெஸ்ட் பெங்காலோட ஃபோக் டான்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி ராய் பென்சே எதோடனா பெங்காலோட வந்து மார்ஷியல் ஆர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா பெங்கால். இப்போ வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற ஃபேமஸான ஃபோக் டான்ஸ், ஏன்னா நம்ம ஃபோக் டான்ஸ் வந்து என்னன்னா அடிக்கடி ரிவைஸ் பண்ணலன்னா மறந்துடுவோம். ஸோ எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்றதுக்கும் வந்து கஷ்டமா இருக்கும். அதனால தான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ வெஸ்ட் பெங்கால் பொறுத்தவரைக்கு கம்பீர், கௌதம் கம்பீர் ஞாபகத்தில் வச்சுக்கங்க. அதுக்கு வந்து பாது, காஜன், குரியலா சாவு. ஸோ சாவு அப்படின்னு வந்தாவே என்ன அப்படின்னா அசாமோட ஃபேமஸான ஃபோக் டான்ஸ். ஆனா அதுல குரியலா சாவு எங்க இருக்குன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கும். ஸோ பால், துசு, ராம்பா இதெல்லாமே ஃபேமஸ் எங்கன்னா வெஸ்ட் பெங்காலோட வந்து ஃபோக் டான்ஸ். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பெங்கால் தான் வரும். அடுத்த கேள்வி புக்ஸன் ஆதர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஹூ இஸ் த ஆதர் அப்படின்னு கேட்டு ரயாட் நாவல். ஸோ ரயாட் நாவலை வந்து எழுதுனது யாருன்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன் சொல்ல வாரேன்னா புக்ஸ் அண்ட் ஆதர், அதாவது நம்ம ஃபண்டமெண்டலா லேர்ன் பண்ணுவோம். ஸ்ட்ராட்டஜிக்கல ஒரு டாபிக்கே புக்ஸ் அண்ட் ஆதர் இருக்கும். அதுல இம்பார்ட்டன்ட் ஒரு 10 ஆதர் வந்து என்னன்னா நம்ம ஃபேமஸா இந்தியன் ஆதர் வந்து என்னன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ அதை வச்சு உங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்திருப்பேன். இப்போ அதை பொறுத்தளவுக்கு நீங்க பாருங்க, இந்த 4 பேருமே என்ன அப்படின்னு பார்த்தா ஃபேமஸான ரைட்டர் தான். இதுல இந்த புக்கை த ரயாட் எ நாவல் இருக்கு பாத்தீங்களா, அது எழுதுனது யாருன்னா சசி தரூர். நான் கிளாஸ் எடுக்கும்போது எப்படி கொடுத்துருப்பேன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ சசி தரூர் என்னெல்லாம் புக் எழுதினாரு, என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் புக்கு அவர் எழுதியிருந்தாரு உங்களுக்கு கம்ப்ளீட் வந்து லிஸ்ட் கொடுத்துருப்பேன். இது ஒரு வாட்டி என்ன பண்ணுன்னா நீங்க வந்து என்ன ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணும்போது மேபி ஏதாவது ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். பட் இந்த கேள்வியில வந்து கேட்ட கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, த ரயாட் என் நாவல்னு சொல்றாங்களா, அதை நான் என்ன பண்ணலன்னா கிளாஸ் எடுக்கும்போது ஆட் பண்ணல. பட் அது வந்து ஃபேமஸான புக் கிடையாது. இது எல்லாமே ஃபேமஸான புக்கு, அடிக்கடி ரிப்பீட்டட் எஸ்எஸ்சி கேட்கனால அது வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் இந்த எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து நான் கொடுக்கல. த ரயாட் எ நாவல் 2001 வந்து அவர் எழுதின நாவல் புக்கு. இப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, சசி சௌத்ரி எழுதுனது தான். கிரேட் இந்தியன் நாவல், சோ பிஸ்னஸ், இந்தியா ஃப்ரம் மிட் நைட் டு த மில்லினியம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டோ அது எல்லாத்தையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பேன். பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, ஏன்னா எல்லாத்தையுமே லேர்ன் பண்ண முடியாதுல்ல. எது இம்பார்ட்டன்ட் அதை மட்டும் தான் லேர்ன் பண்ண முடியும். பட் அந்த மாதிரி நான் மிஸ் பண்ணது வந்து அந்த ரயாட் நாவல். பட் அதையே என்ன பண்ணியிருக்கேன்னா கொஸ்டினா கேட்டு வச்சிருக்கேன். நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸ் பிடிஎஃப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கிளாஸ் பிடிஎஃப்ல நான் என்னெல்லாம் வந்து மிஸ் பண்ணியிருந்தனோ
அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆட் பண்ணிட்டேன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியா வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து பாருங்களேன். இந்த நேரு த இன்வென்ஷன் ஆஃப் இந்தியா, புக்லெஸ் இன் பாக்தாத், இதெல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ புக்லெஸ் இன் பாக்தாத் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்களேன். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆனது. அடுத்தது எலிஃபண்ட், த டைகர், த செல்போன், ஷேடோ அக்ராஸ் த பிளேயிங் ஃபீல்டு, பாக்ஸ் இண்டிகா, இந்தியா சாஸ்திரா, அதே மாதிரி இன்க்ளூரியஸ் எம்பையர், த ஏரா ஆஃப் டார்க்னஸ், ஒய் ஐ ஆம் அ ஹிந்து. இது ஃபேமஸான புக். ஒய் ஐ எம் அ ஹிந்து வந்து ஃபேமஸான புக். யாரோடனா சசி தரூரோடது. அடுத்து த பாரடாக்சிகல் பிரைம் மினிஸ்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. த ஹிந்துவி, த பேட்டில் ஆஃப் லாங்கிங், ட்ரைட், ப்ரீஜுடிஸ் அண்ட் பெண்டிட்ரி, அம்பேத்கர் எ லைஃப் ரொம்ப ஃபேமஸான புக் எழுதுனது. அவர் லிவிங் கான்ஸ்டியூஷன், இந்த 2 புக்கை ஞாபகத்துல வச்சுங்க. எதுக்குன்னா இவர் ரீசெண்ட் டைம்ல எழுதின புக். ஸோ அதனால மேபி கேட்கலாம். அவர் லிவிங் கான்ஸ்டியூஷன், எ சேஜ் ஹூ ரீஇமேஜின் த ஹிந்துவிசம். ஆக்சுவலி இது என்ன டெல்லி போலீஸ்ல வந்து கேட்டிருந்தாங்க. த சேஜ் ஹூ ரீஇமேஜின் த ஹிந்துவிசத்தை வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த 2 இதையும், அதாவது ரீசெண்டா இருக்கிற புக்கை என்ன பண்ணிருந்தேன்னா நான் பிடிஎஃப்ல உங்களுக்கு நான் ஆட் பண்ணி கொடுத்துறேன். ஸோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா உங்களுக்கு நான் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். பட் அதுல 1 or 2 என்ன மிஸ் ஆகும்போது சில ஸ்டூடெண்ட் வந்து சார் நீங்க கொடுத்ததுல ஒண்ணுமே வரல அப்படின்னு சொல்றீங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்குறேன். பட் அவன் அதை தாண்டி என்ன பண்ணிட்டு இருக்கான்னா கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கான். ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. அதுக்காக தான் சொல்றேன். இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, த ரயாட் எ நாவல் வந்து சசி தரூர் தான். அடுத்து பாருங்க. வாட் இஸ் த மெஷர் ஆஃப் த மேக்ஸிமம் பிரஷர் இன் யுவர் ஆர்டரிஸ் வென் யுவர் ஹார்ட் பீட் அண்ட் பம்ப்ஸ் பிளட்ன்னு இருக்கா? இப்ப நம்ம ஹார்ட்ல வந்து என்ன செயல் இருக்கும்? அதாவது இதயம் சுருங்கி விரியும், ரைட்டா? சுருங்கும் போது என்ன சொல்லுவோம்? சிஸ்டோலிக்னு சொல்லுவோம். விரியும் போது அதை டயஸ்டோலிக்னு சொல்லுவோம். இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல பாருங்க. உங்கள் இதயம் துடித்து ரத்தத்தை பம்ப் செய்யும் போது, ரத்தத்தை வந்து பம்பு செய்யும் போது உங்கள் ஆற்றலில் ஏற்படும் அதிகபட்ச அழுத்தம், அதாவது அழுத்தம் கொடுக்குது அப்படின்னாவே என்ன? சுருங்குதுன்னு அர்த்தம், ரைட்டா? அப்ப சுருங்கும் போது என்ன நடக்குன்னா சிஸ்டோலிக் பிரஷர் தான் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த லாஜிக்கை கூட எடுத்து ஆன்சர் பண்ணலாம். மேபி இது கன்ஃபியூஷன் கொடுக்கும், அதனாலதான் சொல்றேன். அடுத்து பாருங்களேன். அமங் த பிளானட் ஆஃப் த சோலார் சிஸ்டம், வீனஸோட வந்து பிரைட்னஸோட ரேங்க் வந்து கேட்குறாங்க. தயவு செய்து உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம பேசிக் ஜியோகிராஃபி இருக்கும் பாத்தீங்களா? அதுல என்ன பண்ணுங்கன்னா அட்மாஸ்பியர் இருக்கும். ஸோ அட்மாஸ்பியரை டீட்டெயிலா என்ன பண்ணுங்கன்னா லேர்ன் பண்ணுங்க. 2வது வந்து சோலார் சிஸ்டம். இது 2ல இருந்து என்ன பண்றாங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து பிக் பண்றாங்க. ஸோ அதனாலதான் வந்து சொல்றேன். இப்ப என்ன சொல்றாங்க? சோலார் சிஸ்டத்துல அந்த சொன்ன டாபிக் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். கம்ப்ளீட் ஜியோகிராஃபி இருக்கும். அது ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா நம்ம சோலார் சிஸ்டம் தான் லேர்ன் பண்ணியிருக்கோம். அந்த சோலார் சிஸ்டத்துல நல்லா கவனிங்களேன். ஒவ்வொரு பிளானட்டா பார்க்கும்போதும் வீனஸை பத்தி பார்ப்போம். வீனஸோட ஒரு முக்கியமான யூனிக் வந்து இது ஹாட்டஸ்ட் பிளானட், ரைட்டா? 2வது பிரைட்டஸ்ட் பிளானட். நம்ம சோலார் சிஸ்டத்துல இருக்கிறதே பிரைட்டஸ்ட் பிரகாசமான கோள் அப்படின்னாவே இதுதான் வீனஸ் தான். இதனாலதான் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஈவினிங் ஸ்டார் இல்ல மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான ஓன் சேட்டலைட் வந்து, அதாவது இயற்கையிலே அதுக்குன்னு வந்துன்னா சேட்டலைட் வந்து கிடையாது. இது எர்த்தோட ட்வின்னு சொல்லுவாங்க. எதனால சொல்லுவாங்கன்னா மாசு சைஸ் நம்ம எர்த்துக்கு ஈக்குவலண்டான சைஸ் இருக்கனால இது வந்து எர்த்தோட வந்து ட்வின்னு சொல்லுவாங்க. இது கிளாக் வைஸ்ல வந்து ரொட்டேட் பண்ணும். இவ்வளவுதான். வீனஸ் ரிலேட்டடா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பாயிண்ட் தான். இதுலயே வந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. பிரைட்டஸ்ட் இருக்கா? அவன் அதுதான் கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான்? பிரைட்னஸ்ல வீனஸோட ரேங்க் கேட்டிருக்கான். இதுதானே பிரைட்டஸ்ட்னு சொல்றோம். அப்ப இதானே என்ன? நம்பர் 1. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். நம்ம லேர்ன் பண்ணிருப்போம். தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா ஒழுங்கா போயிட்டு ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்து பாருங்க. வாட் இஸ் த அப்ராக்சிமேட் டைம் கேப் பிட்வீன் சன்ரைஸ் இன் குஜராத் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ்? சில பேருக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி தெரியல. பட் அதெல்லாம் கிடையாது. ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின் தான். இதை எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நம்ம பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிருக்கணும். அதாவது இந்தியாவோட பிசிக்கல்ல இந்தியா பத்தி கொஞ்சம் பேசிக் லேர்ன் பண்ணுவோம் பாத்தீங்களா? அதுல இந்தியால எத்தனை ஸ்டேட் இருக்கு இதெல்லாம் லேர்ன் பண்ணும்போது நார்த் சவுத்தோட எக்ஸ்டெண்ட், வெஸ்ட் ஈஸ்டோட எக்ஸ்டெண்ட், லாட்டிடியூடல் எக்ஸ்டெண்ட், அதாவது எவ்வளவு டிகிரி அந்த அந்த என்ன சொல்றது லொகேஷன் வச்சு சொல்லுவோம் பாத்தீங்களா? அதோடது லாங்கிடியூட், லாட்டிடியூட்ல எவ்வளவு இருக்கு, லாங்கிடியூட் இருக்கு. ரெண்டுக்குமே அப்ராக்சிமேட்லி பாத்தீங்கன்னா 30 டிகிரி வந்து கேப் இருக்கும். அதாவது நான் என்ன சொல்ல வாரேன்னா, இங்க இருக்கு பாருங்களேன். இப்ப இந்த இடத்துல இது வந்து இந்த இடத்துல ஆரம்பிக்குதா, இது வந்து இங்க முடியும். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கான எவ்வளவு வந்து கேப் வருது அதை டிகிரியில சொல்லும்போது 30 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் இங்க மேலையும் கீழையும். ஸோ அதே மாதிரிதான் இங்க மேலையும் கீழையும். இதுலயும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 30 டிகிரி கிட்ட வரும். அவன் என்ன கேட்கிறான்? வெஸ்ட் டு ஈஸ்ட் தானே கேட்கிறான். ஒரே நிமிஷம். அவன் என்ன கேட்கிறான்? குஜராத், ரைட்டா? ஸோ குஜராத் அருணாச்சல் அப்ப என்ன?
வெஸ்ட் டு ஈஸ்ட். அதுக்கு வந்து டைம் கேப் கேட்கறான். ஸோ டைம் கேப்பை என்ன பண்ணலாம்னா நம்ம டிகிரியை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா 30 டிகிரி வந்து என்னன்னா எவ்வளவு மினிட்ஸ். ஸோ அது வந்து பேசிக் கான்செப்ட் ரைட்டா. டிகிரியை என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து மினிட்ல எடுக்க தெரியும். ஸோ 1 டிகிரி 4 நிமிஷம் அப்படின்னு வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். அதன் மூலம் பார்க்கும்போது இந்த 30 டிகிரி அப்ராக்சிமேட்லி என்ன 120 நிமிஷம் வரும். 120 நிமிஷம் 2 மணி நேரம். அப்ப 2 மணி நேரம் என்ன இருக்குன்னா கேப் இருக்கும். சரி, இதெல்லாம் எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா இதை பொறுத்துதான் நம்மளுக்கு என்னன்னா டைம் வந்து வரும். நம்ம இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் டைம் இருக்கு பாத்தீங்களா, அதை எதனை வச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 82.5 டிகிரி ஈஸ்ட்ல வச்சிருப்பாங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னா இப்ப நீங்க அருணாச்சல்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், அங்க டைம் வந்து என்ன ஆகும்னா சீக்கிரமே வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது டைமிங் கரெக்ட். பட் இயற்கையிலே கடிகாரம் இருக்கும் பாத்தீங்களா, காலையில எந்திரிக்கும் போது சூரியன் உதயம் அதெல்லாம் பார்க்கும்போது என்ன டக்கு 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 டக்குன்னு போற மாதிரி இருக்கும். அதே வந்து குஜராத்ல இருக்கும்போது அது பொறுமையா வந்து வர்ற மாதிரி இருக்கும். இந்த டிஃபரன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து நிறைய பிரச்சனையும் வேற இருக்கு. ஸோ அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் என்னன்னா அப்ராக்சிமேட்டா நம்ம டைமோட கேப் இருக்கும். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். நான் ரொம்ப வந்து ஷார்ட்டா சொல்றேன்னு நினைக்காதீங்க. கிளாஸ் அப்படின்னா நம்ம பொறுமையா என்ன கான்செப்ட்னு சொல்லலாம். பட் இதுல கொஸ்டின்ஸ் பார்க்கறனால டப்பு டப்பு நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். நெக்ஸ்ட் போலாம். அடுத்த கேள்வி. சொராதி த ஃபோக் ட்ரெடிஷனல் அண்ட் மியூசிக் எந்த ரீஜனோட சம்பந்தப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து எதுல இருந்து எடுத்து கேட்டானுங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் குஜராத்ல வந்து உங்களுக்கு ஃபோக் டான்ஸ் கொடுக்கும்போது இங்க பாருங்களேன், கர்பா, பவாய் ரொம்ப ஃபேமஸானது தண்டியா ராசு, அதே மாதிரி லாஸ்யா இதெல்லாமே பார்ப்போம். பட் அவன் என்ன சித்தி தம்பாலுமே கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதுதான். பட் இதுல இல்லாதது அவன் வாட்டில என்னன்னா ஏதோ ஒரு ரீஜனை கொடுத்துட்டு அந்த ரீஜன்ல இருக்கிற ஃபோக் ட்ரெடிஷனல் மியூசிக் அந்த மாதிரி கேட்கிறான். சரி, இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிராமத்துல வந்து என்ன பண்ணுவோம்னு வச்சுக்கலாம், ஒரு பாட்டு பாடுறாங்கன்னா அவங்க என்ன பாட்டு பாடுறாங்க அதை நீ சொல்ற மாதிரி. அதாவது நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு ஒரு சினிமாவில் ஒரு சாங் வருதுன்னா அதை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண ஓரளவு யோசிப்போம். ஒரு கிராமத்துல போயிட்டு அந்த கிராமத்துல அவங்க என்னன்னா வேலைக்கு போகும்போது அவங்க ஒரு பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டு என்னப்பா அப்படி மாதிரிதான் அந்த மாதிரி ஈக்குவலன் பண்ண சொல்றேன். அந்த மாதிரிதான் என்னன்னா வர வர என்ன பண்றானுங்க கொஸ்டினை வந்து கேட்டுட்டு இருக்கானுங்க. இது வந்து என்னன்னா ஆன்சர் என்ன வேணும், கட்ச் அண்ட் சௌராஷ்டிரா. ஸோ கட்ச் அண்ட் சௌராஷ்டிரா குஜராத். நான் குஜராத்லயும் நிறைய இடத்துல செக் பண்ணி பார்த்தேன். பட் இதுல எங்க தான் இருக்கு, எந்த நோட்ஸ்ல இருக்குன்னு தெரியவே இல்லை. இப்படி ஒரு கொஸ்டின்ஸ் வருது, தெரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப ஒண்ணுமே தெரியல அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா ஸ்கிப் பண்ணுங்க. ஏன்னா நம்மளால வேற எதுவும் பண்ண முடியாது. முதல்ல என்ன பண்ணா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் என்ன ஃபோக் டான்ஸ் இருக்கோ அது மட்டும் தான் கேட்பானுங்க. பட் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டெப்தா போய் ஸ்டூடெண்ட் ஆன்சரே பண்ணக்கூடாது அந்த மாதிரி வந்து யோசிச்சு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கானுங்க. பாருங்களேன். இது இன்னொரு இதுமே. ஆக்சுவலி என்னன்னா கூகுள்ல போடும்போது என்னன்னா, இந்த சொராதி போடும்போது என்ன வந்துச்சு அப்படின்னா, அது சிக்கிமோட ஃபோக் மியூசிக் அப்படின்னு வந்தது. இதுவும் டவுட்டா இருக்கு. நீங்களும் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து ரீஜியன வச்சு சொல்லும்போது அவன் என்ன சொல்றான், கட்ச், சௌராஷ்டிரான்னு சொல்றான். அது வந்து குஜராத் சைடுல இருக்குது. பட் அதே வந்து என்னன்னா, இது ஒரு ஃபோக் மியூசிக் அப்படின்னு பார்க்கும்போது எங்க வருதுன்னா, அது சிக்கிம் வந்து காமிக்குது. இதுவுமே டிஸ்பியூட் இருக்கு. மேபி வந்து என்னன்னா, இதுக்கான கரெக்ட் ஆன்சர் எஸ்எஸ்சி தான் வந்து சொல்லணும். அடுத்து பாருங்க. எந்த வருஷம் ரூ. 20 நோட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இண்டிபெண்டன்ட் இந்தியா. இதெல்லாம் ரொம்பவே என்ன அப்படின்னா ஒரு டஃப்பான கொஸ்டின் அண்ட் ஃபேக்சுவலான கொஸ்டின்ஸ். இது வந்து எக்கானமியோட கான்செப்ட் என்ன கிடையாது, ஃபண்டமெண்டலே கிடையாது. வாட்டில் ஏதோ எடுக்கணும்னு சொல்லி வந்து எடுத்து வச்சிருக்கானுங்க. 1972 தான் ஆர்பிஐ என்ன பண்ணிருப்பானா ஃபர்ஸ்ட் டைம் அந்த 20 நோட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. அதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். அடுத்து பாருங்களேன், இது ஈஸியான கொஸ்டின். லேர்ன் பண்ணிட்டா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். என்ன சொல்றாங்க, வெட்டி டாக்ஸ் சோளாவோட இன்ஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு ப்ராப்பரா கிளாஸ் எடுத்திருப்பேன். ஸோ சோளாவோட அட்மினிஸ்ட்ரேஷன், சோழ பேரரசுல பொறுத்தளவுக்கு அவங்களோட லேண்ட் டொனேஷன்ஸ்க்கான பேர் இருக்கும். செம்மேதையான்னு சொல்லுவோம், வெள்ளான் வகை அப்படின்னு சொல்லுவோம், தேவதானம் அப்படின்னு சொல்லுவோம், பள்ளிச்சந்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஒண்ணு எதுக்கு சம்பந்தப்பட்டது நம்ம தெரிஞ்சிருக்கணும். பிரம்மதேயனா பிராமண மக்களுக்கு கொடுக்கற வந்து லேண்டு. அந்த டைம்ல என்ன பண்ணுவோம்னா அரசர் வந்து அந்த லேண்டை வந்து கொடுப்பாரு. வெள்ளான் வகை வந்து பிராமணர் இல்லாதவங்களுக்கு வந்து கொடுக்கறது. இன்னொன்னு தேவதானம், அதாவது என்ன சொல்றோம் தானம் பண்றோம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா டெம்பிள்ஸுக்கு வந்து கொடுக்கறது. அடுத்து பள்ளிச்சந்தம் வந்துன்னா சமண சமூகத்திற்கு அந்த டைம்ல பள்ளிச்சந்தம், ஏன்னா ஜெயின் கம்யூனிட்டி தான் என்ன பண்ணுவோம்னா அங்கங்க என்ன பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க ஸ்கூல் ஸ்ட்ரக்சர் மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணதுனால இது வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ டாக்ஸை பொறுத்தளவுக்கு இந்த வெட்டி வந்து ஃபோர்ஸ்ட் லேபர். ஸோ வெட்டியா இருந்தா உன்னை ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா வேலை வாங்குவாங்க அப்படின்னு சும்மா கனெக்ட் பண்ணுங்க. கடமை என்பது என்ன பண்ணணும், நம்ம டாக்ஸ், அதாவது லேண்ட் ரெவன்யூ. கடமைனா என்ன, வருஷம் வருஷம் வந்துன்னா அதுக்கான வந்துன்னா டாக்ஸை பே பண்ணணும். இதுதான் வந்து என்ன அந்த டைம்ல சோழ பேரரசுகள் அவங்களோட வந்து லேண்ட் டொனேஷன் அண்ட் டாக்ஸ் வந்து
செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்ப அத வச்சு பார்க்கும்போது என்ன? வெட்டி எதோடது வரும் அப்படின்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் என்ன? ஃபோர்ஸ்டு லேபர் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஈவன் அதோட கவர்மெண்ட்டும் பார்த்துக்கு. இப்ப என்ன பண்ணுங்கன்னா, சோளா சம்பந்தப்பட்ட என்னெல்லாம் நம்ம வந்து ஹிஸ்டரியில லேர்ன் பண்ணோமோ, எல்லாத்தையும் எடுத்து ஒரு வாட்டி என்ன பண்ணுங்கன்னா, ரீகலெக்ட் பண்ணுங்க. அவங்களோட இதுல மோஸ்ட்லி என்ன பண்ண மாட்றாங்கன்னா, டைனஸ்டில அதாவது சோழா அரசர்களுக்குன்னா, அரசர்கள பத்தி எதுவும் கேட்கறதில்ல. அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன? அவங்களோட கவர்மெண்ட் என்ன? இந்த மாரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா எஸ்எஸ்சில இந்த ஒரு பேட்டர்ன் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். 2 விதமான அசெம்பிளி இருக்கும். ஊர்ன்னு சொல்லுவோம். இன்னொன்னு சபான்னு சொல்லுவோம். ஸோ சபா ஃபார் என்ன லேர்ன் பிராமின். ஊர் வந்து என்னன்னா காமனான மக்களுக்கானது. ஞாபகத்துல வச்சுக்க மேபி கேட்கலாம். அடுத்து பாருங்க. இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின் தான். ஸோ என்ன சொல்றாங்க? வஞ்சி வந்து எதோட கேபிட்டல் அப்படின்னு கேட்கிறாங்க. நம்மளுக்கு தெரியும். வஞ்சி வந்து நம்ம தமிழ்நாடு சம்பந்தப்பட்டதான். ஸோ அதான் தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட 4 டைனஸ்டியுமே குடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ப்ராப்பரா லேர்ன் பண்ணியிருக்கணும். ஸோ ஆக்சுவலி இத நம்ம எங்க லேர்ன் பண்ணணும்னா, நல்லா கவனிங்க. சங்கம் ஏஜ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ சங்கம் ஏஜ்ல உங்களுக்கு நான் ப்ராப்பரா என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, சேர, சோழ, பாண்டியர்கள பத்தி நான் சொல்லியிருப்பேன். ஸோ சேரர்களோ நல்லா கவனிங்க. சேரர்களோட கேபிட்டல் தான் என்னன்னா வஞ்சி வரும். அவங்களோட துறைமுகம் பார்த்தா முசிறி, தொண்டி. நம்ம ஸ்கூல்ல இருந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். ஒரு வாட்டி என்ன பண்ணுங்கன்னா, ரீக்ரியேட் பண்ணுங்க. இவங்களோட சின்னம் பார்த்தோன்னா வில்லம்பு. இருக்கறதுலே கிரேட்டஸ்ட் சேரா வந்துனா செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவன் அப்படின்னு சொல்லுவோம். அதே சோழாவ பொறுத்தளவுக்கு என்ன வரும்னா, அவங்களோட கேபிட்டல் வந்து உறையூர். அதே அவங்களோட துறைமுகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, காவேரிப்பட்டினம். அதாவது பூவார் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுதான். அடுத்து இவங்களோட வந்து எம்பளம் பார்த்தேன்னா டைகர். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, 1000ல் ஒருவன் மூவி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கிரேட்டஸ்ட் ரூலர் வந்து கரிகாலா. ஸோ அவர் டைம்ல தான் பேட்டில் ஆஃப் வெண்ணி வந்து நடந்திருக்கும். இது இம்பார்ட்டன்ட். இது சோழாவோடது. அதே இது பாண்டியர்கள். பாண்டியர்கள பொறுத்தவரைக்கும் அவங்களோட கேபிட்டல் வந்து மதுரை. ஏன்னா வைகை அந்த தான் வந்து பாண்டியர்களோட வந்து இது இருந்திருக்கும். அவங்களோட சின்னம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா மீன். வைகைனால அதோட என்ன பண்ண மீன வந்து கனெக்ட் பண்ணுங்க. இதுல ரொம்ப ஃபேமஸான நெறைய வந்து பாண்டியர்கள் இருக்காங்க. இவங்க ஃபேமஸானது என்னன்னா, இந்த பியல்ஸ் அதாவது முத்துங்களுக்கு வந்து என்னன்னா பிரபலமான இடம் எதுன்னா, பாண்டியர்களோட வந்துனா அரசா இருந்திருக்கும். ஜஸ்ட் அவங்களோட துறைமுகம் பொறுத்தவரைக்கும் கொற்கை. இத எதுக்கு நான் சொல்றேன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணும்போது லேர்ன் பண்ணிருவோம். பட் அந்த இடத்துல கன்ஃப்யூஷன் வரும். இங்க பிரச்சனையே வந்து கன்ஃப்யூஷன் வர்றதுதான். அத எப்படி எலிமினேட் பண்ண போறதுன்னு இருக்கு. பாண்டியர்கள் இருக்கா? சோ பாண்டியர்கள் அப்படி இருந்தாவே வேணா கொற்கை. ஏதோ ஒரு ஷார்ட்கட் வைங்க. உங்களுக்கு என்ன மைண்ட்ல வச்சுக்கிற முடியுமோ, அது என்ன வேணா இருக்கலாம். சினிமா இருக்கலாம். இல்ல உங்க லைஃப்ல வந்து ஏதாவது ஒரு ஈவென்ட் இருக்கு. அதோட கனெக்ட் பண்ணி வைங்க. இதுல என்ன இருக்க நம்மளுக்கு 4 ஆப்ஷன் இருக்கு. எலிமினேட் பண்ணி ஆன்சர் தானே பண்ண போறோம். அதனால என்ன பண்ணுங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துல ஷார்ட்கட் வச்சுக்கங்க. அது நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருந்தாலும், இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. மேபி அடுத்த ஆளுக்கு என்ன பண்ணலாம்னா, அது வந்து ஈஸியா இருந்துச்சுன்னா, அவங்களுமே வந்து மைண்ட்ல வச்சுக்கலாம். சோ இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன கேட்டிருக்கான்? சேரர்கள் அவங்களுக்கு தான் வந்து என்ன அப்படின்னா, அவங்களோட கேபிட்டல் வந்து வஞ்சின்னு வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான். சோ அடுத்து பாருங்க. லாங்கிடியூனல் வேலி அதாவது லெஸ்ஸர் ஹிமாலயக்கும், சிவாலிக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கிற அந்த வேலிய வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஜியோகிராஃபி ரைட்டா? ஸோ ஜியோகிராஃபில வந்து என்னன்னா ஹிமாலயஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான டாபிக் ஹிமாலயஸ். ஹிமாலயஸ் பொறுத்தளவுக்கு நிறைய வந்து என்ன பண்ணுவோம் வச்சுக்கோங்க, செக்ஷனா பிரிப்போம். அதுல சிவாலிக் இருக்கு பாத்தீங்களா? அந்த சிவாலிக்கும் லெஸ்ஸர் ஹிமாலய்க்கும் இடைப்பட்ட வந்து என்னன்னா அந்த வேலினா பள்ளத்தாக்கு ரைட்டா? அந்த பள்ளத்தாக்கு பேர் என்ன? டூன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இத பேஸா வச்சு தான் என்னன்னா டேராடூன் அப்படின்னு ஒரு பேரே வந்திருக்கும். ஸோ அந்த டூன் மீன்ஸ் வந்து இடைப்பட்ட என்ன ஒரு பள்ளத்தாக்கு அப்படின்னு மீன் ஆகும். நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டூன் தான் வரும். இதெல்லாம் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின். இதெல்லாம் மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னா அது உங்களோட தப்பு தான். கண்டிப்பா என்ன பண்ணணும் இந்த மாதிரி கொஸ்டினை ஸ்கோர் பண்ணிருங்க. அடுத்து பாருங்க பாலிட்டில என்ன சொல்றாங்க? எந்த பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் முனிசிபாலிட்டி வந்து டிஸ்கிரைப் பண்றான்னு சொல்றாங்க. இப்ப என்னன்னா நம்மளுக்கு என்னென்ன பார்ட் ஆக்சுவலி கிளாஸ் எடுக்கும்போது ஒரு 5 பார்ட் மட்டும் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் இவன் என்ன சொல்றேன்னா எல்லா பார்ட்டையும் வந்து நீங்க பாத்துக்கிறணும். எல்லா பார்ட்னா எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்கோ அது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து கேட்கிறான். இப்போ மொத்தம் 25 பார்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன். நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுல இங்க பாருங்களேன். இந்த இடத்துல இருக்கு 9வது பார்ட் வந்து பஞ்சாயத்த பத்தி பேசும். 9A தான் என்னன்னா முனிசிபாலிட்டி பத்தி பேசும். இது என்ன அமெண்ட்மென்ட்னா 73rd அண்ட் வந்து 74th 73rd அண்ட் வந்து 74th அமெண்ட்மென்ட் வரும் ரைட்டா? இது வந்து கேட்டிருந்தாங்க. போன இதுல தான் வந்து 73rd 74th அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. பட் இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, பார்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ்ன்னு தெரியும். எது வரைக்கும்னா நீங்க அந்த முனிசிபாலிட்டி வரைக்கும் கூட வந்து ஞாபகத்துல வச்சா போதும். இது வந்து நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன்னா, இங்க பாருங்களேன். அதாவது
6 வரைக்கும் என்ன பண்ண ஒரு ஷார்ட்கட் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ யூ கேன் ஃப்ளை டைரக்ட்லி. ஸோ யூ கேன் ஃப்ளை ஒரே நிமிஷம். யூ கேன் ஃப்ளை டைரக்ட்லி ஃப்ரம் அஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். யூ கேன் ஃப்ளை டைரக்ட்லி ஃப்ரம் வந்துன்னா யூஎஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ யூ மீன்ஸ் என்ன? பார்ட் 1 எதை பத்தி? யூனியன் அண்ட் டெரிட்டரி. பார்ட் 2 சிட்டிசன்ஷிப். பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பார்ட் 4 டைரக்டிவ் பிரின்சிபல். பார்ட் 4ல ஏ வரும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். பார்ட் 5 வந்து யூனியனை பத்தி பேசும். பார்ட் 6 வந்து என்ன பத்தினா ஸ்டேட்டை பத்தி பேசும். இந்த 6 பாட்டு இம்பார்ட்டன்ட். பட் அதை தாண்டி என்ன பண்ணிருக்கானா அவன் 9வது பாட்டோட இந்த பஞ்சாயத்து 9வது பாட்டு ஏ வந்து எது வரும்னா முனிசிபாலிட்டி வரும். ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்களேன் 6 வரைக்கும் பார்த்தோமா 7வது எதை பத்தி பேசுன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் என்ன பண்ணிருப்பானா ரிமூவ் பண்ணிருப்பாங்க. ஸோ சாரி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல இருக்கிற ஒரு பாட்டு மட்டும் என்ன பண்ணிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த ஸ்டேட்டை பத்தி வந்து பேச வேண்டியதா இருக்கும். அடுத்து 7வது 8வது என்ன அப்படின்னா யூனியன் டெரிட்டரிஸ் வந்து ஆர்டிக்கல் 242 ரிப்பீட் பண்ணிருப்பாங்க. ஸோ சம்திங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யூனியன் டெரிட்டரி ரிலேட்டட். ஆனா இங்க என்னன்னா இந்த நல்லா கவனிங்க. இங்க இருக்கிற வந்து இந்த 7ம் இங்க இருக்கிற 8 இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இல்ல. அது ரிப்பீல் பண்ணதை மட்டும் கொடுத்து வச்சிருப்பாங்க. அப்ப 6க்கு அப்புறம் என்னதான் இருக்குன்னா ஸ்ட்ரைட்டா 9 இருக்கு. ஸோ அப்போ 9ல இருக்கிற பஞ்சாயத்து இருக்கு. 9 7 இருக்குன்னா முனிசிபாலிட்டி இருக்கு. இது வந்து ஞாபகத்துல வச்சுங்க. இதை வச்சு பார்க்கும்போது என்னன்னா 9 ஏ தான் வந்து முனிசிபாலிட்டி ரிலேட்டடா வரும். அடுத்து லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் வந்து பிரிட்டிஷ் எப்ப பாஸ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. அது 1894 என்ன பண்ணிருப்பாங்க வச்சுக்கலாம் அக்விசிஷன்ஸ் வந்து பண்ணிருப்பாங்க. ஸோ இதை வச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் நிறைய செட்டில்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ரைட்டா. ஸோ நிறைய செட்டில்மெண்ட்டுக்கான அதாவது என்ன ஜமீன்தாரி செட்டில்மெண்ட் லேண்ட் ரெவன்யூ செட்டில்மெண்ட் எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. அந்த டைம் பீரியட் என்ன 1894 தான் வந்து ஸ்டார்ட் ஆகுறது. அடுத்து ஆஃப்டர் 1857 ரிவல்ட் 1857 ரிவல்ட்டுக்கு அப்புறம் பகதூர் ஷா ஜாஃபரை பிரிட்டிஷ் என்ன பண்ணிருப்பாங்க எக்ஸைல் பண்ணிருப்பாங்க. எக்ஸைல் மீன்ஸ் வந்து நாடு கடத்திருப்பாங்க. எங்க நாடு கடத்தினாங்க அதுதான் வந்து கொஸ்டின்ஸ். இது என்னன்னா ஹிஸ்டரி மாடர்ன் ஹிஸ்டரியில என்ன பண்ணிருப்போம் 1857 ரிவல்ட் இருக்கு பாத்தீங்களா. அதுல லீடர்ஸ் பொறுத்தளவுக்கு யாரை பார்ப்போம்னா பகதூர் ஷா ஜாஃபர். அவருக்கு இன்னொரு பேர் வந்துன்னா பக்து கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே மேபி கேட்கலாம் டெல்லியில. ஏன்னா இவர் லீடரா வச்சுதான் என்ன பண்ணா அடுத்து பிரிட்டிஷ் அடிச்சு பார்த்துட்டு இவர் தான் லீடரா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. பட் 1857 ரிவல்ட்டை பிரிட்டிஷ் என்ன பண்ணிடுவான்னா கண்ட்ரோல் பண்ணிடுவான். கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க இதுல பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா அந்த பகதூர் ஷா ஜாஃபர் தான். இவ இருக்கிறதான முகலோட வந்து அரச மாதிரி இருக்கிறதால இவனை வந்து சொல்றீங்க இவனை நாடு கடத்துறேன்னு சொல்லிட்டு எங்க நாடு கடத்திருப்பாங்கன்னா ரங்கூன். ரங்கூன்னா மியான்மர் ரைட்டா. ஸோ அந்த டைம்ல ரங்கூன் சொல்லுவோம் பர்மா. அங்கதான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா நாடு கடத்திருப்பாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பீதா வரும். இது என்னன்னா ஒரு ஸ்டோரி மாதிரி நம்ம லேர்ன் பண்ணிருப்போம். ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்து வந்து எக்கானமில இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. என்னது கரண்ட் அக்கௌண்ட். ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல கரண்ட் அக்கௌண்ட் எதை பத்தி பேசுவோம் இது சம்பந்தப்பட்டது அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ். இப்ப என்ன பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் எக்கானமில ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். இதை பொறுத்தளவுக்கு வந்து என்னன்னா 2 அக்கௌண்டா பிரிப்பாங்க. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னாவே கரண்ட் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. இன்னொன்னு கேபிட்டல் அக்கௌண்ட். கரண்ட் அப்படின்னாவே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ கரண்ட்னாவே இப்ப இருக்க இப்போதைக்குன்னு வந்து கையில வந்து ஓடிட்டு இருக்கிறது அப்படின்னு ஞாபகத்துல வச்சுங்க. இல்ல கரன்சி கூட ஞாபகத்துல வச்சுங்க. அப்ப கையில கரன்சி வேணா என்ன டக்கு டக்குன்னு வந்து என்ன அப்படின்னா பொருள்கள் வந்து என்னன்னா மாற்றம் நடக்குதா. ஸோ மாற்றம் நடக்கிறதுக்கு என்ன குட்ஸ் அண்ட் சர்வீஸை பத்தி கம்ப்ளீட்டா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ட்ரேடை பத்தி பேசுறதா என்ன வரும்னா இந்த கரண்ட் அக்கௌண்ட்ல வைப்பாங்க. கேபிட்டல் அப்படின்னாவே என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ கேபிட்டல்னாவே இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் சிந்து ரிலேட்டடா வரும். அதாவது பேலன்ஸா பேமெண்ட்னா ஒண்ணு கிடையாது. இந்தியா உலகத்தை கூட வந்து டிரான்சாக்ஷன் வச்சுக்கிறதுக்கு 2ஆ பிரிக்கிறாங்க. அதுல ஒண்ணு கரண்ட் அக்கௌண்ட் இன்னொன்னு கேபிட்டல் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட்ல குட்ஸ் அண்ட் சர்வீஸை பத்தி பேசுவாங்க. கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசுவாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது என்ன வேணும் ட்ரேட் அண்ட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட் இதுதான் எதுல வரும்னா கரண்ட் அக்கௌண்ட் வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். அடுத்து எந்த சாயில் நார்தர்ன் பிளெயின்ல ஃபவுண்ட் ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க. இது ஈஸியான கொஸ்டின். ஜியோகிராஃபில அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஃபண்டமெண்டல் இது மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா கவனிங்க. அலுவியல் சாயல் தான் நம்மளோட இந்தியால 40% இருக்கு. அதுல வந்து எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நார்தர்ன் பிளெயின் டெல்டா ஆஃப் பென்சா ரிவர். அதாவது எங்கெல்லாம் வந்து ஆற்று படுகை இருக்கோ அங்க வந்து உருவாகிற சாயில் வந்து அலுவியல் சாயில் தான். ஈவன் இமேஜை கூட பார்க்கலாம். இது எல்லாமே பார்ட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவியல் சாயல். அப்ப அதை வச்சு பார்க்கும்போது அவன் என்ன கேட்கிறான் நார்தர்ன் பிளெயின்ல என்ன சாயல் இருக்குன்னா அலுவியல் சாயல் தான் இருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏதான். இதெல்லாம் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின். மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது. சரி அவ்வளவுதான் என்னன்னா ஜிகேல வந்து கேட்டிருக்காங்க. இப்ப என்ன பண்ணலாம் இங்கிலீஷ் ரிலேட்டடா வந்து பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா கரெக்ட் ஸ்பெல்லிங் வந்து கேட்டிருக்காங்க. பர்சன் ஹூ நோஸ் ஸ்லைட்லி, அதாவது ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் மாதிரி எடுத்து அதுக்கான ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. பட் இதுல எது கரெக்ட் ஸ்பெல்லிங், அதான் வந்து கேள்வி. ஸோ அக்வான்டைன்ஸ் வந்து என்னன்னா கரெக்ட் ஸ்பெல்லிங் ஆப்ஷன் சில தான் இருக்கு. இது ஆக்சுவலி என்னன்னா கொஞ்சம் நம்ம பொறுமையா பார்த்து தான் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ அடுத்து டிபார்ச்சருக்கு வந்து ஸ்னானிம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. டிபார்ச்சர்னா கிளம்புறதுன்னு அர்த்தம். அதுக்கு ஸ்னானிம்ஸ் அரைவல் என்பது அப்படியே ஆப்போசிட், ரைட்? அரைவல்னா ஒரு பிளேஸ்க்கு போறோம்னு அர்த்தம். எக்ஸிட் என்பது அங்க விட்டு வெளில போறோம். அப்ப இதுதான் கரெக்ட், ரைட்டா? ஏன்னா எக்ஸிட் டிபார்ச்சர் ரெண்டும் சேம் தான். ஸ்டேனா ஒரு இடத்துல இருக்கிறது, என்ட்ரன்ஸ் என்பது ஒரு இடத்துக்கு உள்ள போறது. அதனால இது வந்து வராது, ரைட்டா? ஆன்சர் வந்து எக்ஸிட் தான் வரும். அடுத்து கெயின்டுக்கு வந்து ஸ்னானிம்ஸ் கேட்டிருக்கேன். இதெல்லாம் ஈஸி தான். டாஃப், அதாவது குள்ள மனிதர்களை வந்து டாஃப்னு தானே சொல்லுவோம், ஸ்மால் இன் சைஸ். டைனினா வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. மைக்ரோஸ்கோப்னா ரொம்ப ரொம்ப சின்னது அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? அப்ப அதுக்கு அப்படியே ஆப்போசிட், அதாவது கெயின்டுக்கு சினானிம்ஸ் எது வரும்னா கலோசல் தான் வரும். கலோசல்னா ரொம்ப பெருசு அப்படின்னு வந்து மீன் ஆகுறது. அடுத்து ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸ். ஸோ சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸ் ஆக்சுவலி என்னன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல இங்கிலீஷ் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து மாட்டிரும். இந்த மாதிரி ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸ் இல்ல ஸ்டடி ஆஃப் இன்செக்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஆக்சுவலி இந்த பாருங்களேன், இன்செக்டை பத்தி படிக்கிறது வந்து எண்டமாலஜி அப்படின்னு சொல்லுவோம். பேர்ட்ஸை பத்தி படிக்கிறது ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்றது. ஹியூமன் ஹியூமன் பிஹேவியர் கல்ச்சர் வந்து ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஃபிஷ்ஷை பத்தி படிக்கிறது வந்துன்னா இன்தாலஜி அப்படின்னு சொல்றது. கேள்வி ஸ்டடி ஆஃப் என்ன சொல்றேன்னா பேர்டு தான் சொல்றான். பேர்டு வரும்போது என்னன்னா ஆர்னித்தாலஜி. ஆன்சர் என்ன வரும்? பி தான் வரும். இப்ப என்ன கொடுத்துருக்கேன்னா கம்ப்ளீட்டா வந்து ஒரு 50 இம்பார்ட்டன்ட் வந்துன்னா இந்த மாதிரி ஸ்டடியை வந்து வச்சு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா இது அப்படி என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க, நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் இந்த பிடிஎஃப் வேணும்னு நினைச்சேன் அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த ஃபோன் நம்பரை இந்த மாதிரி எம்டிஎஸ் ரிவ்யூட பிடிஎஃப் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் பிடிஎஃப் வந்து சென்ட் பண்றேன். ஸோ அது மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா ரிவைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான், ஏன்னா இந்த இதுலயே நம்ம கொஸ்டின் பார்த்துட்டு நிறைய ரிவைஸ் பண்றதுக்கான கண்டென்ட் வந்து கொடுத்துருக்கேன். அதனால தான் வந்து சொல்றேன். நிறைய இம்பார்ட்டன்ட் இருக்கு. இங்க பாருங்க, பேர்ட்ஸ் வந்து கேட்டான், அனிமல்ஸ் ஜூவாலஜி தெரியும், பிளான்ட் வந்து பாட்டனி தெரியும், எர்த்தை பத்தி ஜுவாலஜி தெரியும், ஹியூமன் பாடி வந்து அனட்டாமி தெரியும், செல்லை பத்தி சைட்டாலஜி தெரியும், இன்செக்ட் வந்து எண்டோமாலஜி, ஃபங்கை பத்தி மைக்காலஜி, அதே மாதிரி வந்து ஃபிஷ்ஷை பத்தி வந்து இன்தோலஜி, ஃபாசில் வந்து பேலியோண்டாலஜி, பிளட் வந்து ஹியூமட்டாலஜி, ஸ்கின் வந்து டெர்மோட்டாலஜி, அதே மாதிரி கேன்சர் வந்துன்னா ஆங்காலஜி, ஐ பத்தி வந்து ஆப்தமாலஜி, ஹார்ட் வந்து கார்டியாலஜி, போன் வந்துன்னா ஆஸ்ட்ரியாலஜி, பிரெயின் வந்து நியூராலஜி, டீத் வந்துன்னா ஒடண்டாலஜி, ஓல்டேஜ் வந்து ஜெரண்டாலஜி. இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் இருக்கு. எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு வாட்டி பொறுமையா என்ன பண்ணுங்கன்னா பாருங்க. நான் சொல்லும் போது மேபி என்னோட ப்ரொனன்சியேஷன் தப்பா இருக்கலாம். ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கிடைச்சது. ஸோ அதை வச்சு நான் சொல்லியிருக்கேன். இப்போ என்னன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கம்ப்ளீட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ஜிஎஸ் டாபிக் அண்ட் மேத் மட்டும் தான் டீச் பண்றேன். ஸோ அதனால என்ன பண்ணா ஜிஎஸ்ல ஏதாவது நீங்க பெண்டிங் விட்டுருக்கீங்க, ரிவைஸ் பண்ண நினைச்சீங்கன்னா தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னா ஆப்ல வந்து கம்ப்ளீட்டா கிளாஸஸ் இருக்கு. அதை பார்த்து எதெல்லாம் மிஸ் பண்ணிருக்கீங்களோ அதை என்ன பண்ணிக்கங்கன்னா ஒரு வாட்டி போகும்போது ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து கேளுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் அடுத்த ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹவ் அ நைஸ் டே.